தமிழ் பேச பெருமைப்படுறவங்களுக்கும் தமிழராக இருக்க பெருமைப்படுற அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். உன் பேர் என்னன்னு கேட்டா நீ ஒரு பேர் சொல்லுவ, உன் பேர் என்னன்னு கேட்டா நீ ஒரு பேரை சொல்லுவ. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அந்த பேர் என்னன்றது நீ மறந்துட்டா இல்லை நீ சொல்ல மறந்துட்டேன்னா உனக்கு அடையாளம் இல்லை. உன்னோட பேர் தான் உன்னோட அடையாளம். அதே மாதிரி தான் தமிழருக்கு ஒரு அடையாளம் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்க அந்த போராட்டத்துக்கும் இதுக்கு பின்னாடி இருக்க அரசியலுக்கும் இதுக்கு என்னதான் சம்பந்தம்? யாருக்கு இங்க இதை பத்தி பேசுறாங்க? எந்த மீடியாவும் இதை பத்தி பேசுறது? 22,000 பேர் சேர்ந்து இருக்கிற அந்த மெரினாவில எத்தனையோ மீடியாஸ் வந்திருந்த போதிலும் எத்தனை மீடியா அதை நேரடி ஒளிபரப்பு செஞ்சாங்க? எத்தனை மீடியா அதை பத்தி பேசுறாங்க? எத்தனை மீடியா அதை ஜல்லிக்கட்டுனா என்ன, அதனால என்னென்ன அதை தடை பண்றதுனால என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு பொங்கல் கட்டாய விடுமுறை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி ஜல்லிக்கட்டு தடைன்னு சொன்னாங்க. நாளைக்கு பொங்கலையே தடை பண்ணுவாங்க, மாட்டு பொங்கலையே தடை பண்ணுவாங்க. இதுக்கு பின்னாடிலாம் என்னென்ன அரசியல் இருக்கு, என்னென்ன சூழ்ச்சிகள் இருக்கு, எத்தனை வெளிநாட்டு கம்பெனியோட இன்வால்மெண்ட் இருக்குன்றது எத்தனை மீடியாஸ் பேசுவாங்க? பேச மாட்டாங்க. நான் சின்னதா மட்டும் பத்தி பேச ஆசைப்படுறேன். முன்னாடிலாம் நம்ம காளமாடுகளை வச்சுதான் நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்து காளமாடுகளுக்கு பதிலாக டிராக்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. காளமாடுகள் யூஸ் பண்றதுனால அதனுடைய சாணத்துல இருந்து வர்ற உரத்துல ஆரம்பிச்சு எத்தனையோ விஷயம் இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமா வச்சு டிராக்டர்ன்ற பேர்ல கொண்டு வந்தாங்க. அதனால இப்போ யூரியா அது இதுன்ற இருக்க மாதிரி எத்தனையோ செயற்கையான உரங்களையும் செயற்கையான ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சாப்பாடுன்ற பேர்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றுமே விஷம் தான். இப்போ சாப்பாடுல வச்சது அடுத்தது இப்போ கொண்டு வர விஷயம் பால். பால் அப்படி என்னதுதான் விஷத்தை கலக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். வெளிநாட்டு கலப்பின பசுல ஒண்ணுதான் ஜெர்சின்றது ஒரு வகை. முன்னாடிலாம் நம்ம பால் நம்ம சுட வச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா மேல வந்து மஞ்சள் கலர்ல ஒரு ஆடை மாதிரி வரும். ஆனா இப்ப அந்த மாதிரி வரல, நல்ல நுரையா நுரைச்சு வருது. ஏன்னு தெரியுமா? நீங்க யூடியூப்லயே நல்லா சர்ச் பண்ணி பாருங்க. 6 லிட்டர் பால் வச்சு ஷாம்பு வச்சு தண்ணி வச்சு நீங்க 20 லிட்டர் பால் செய்யறாங்க. இது வந்து யூடியூப்லயே இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற ஒரு வீடியோவே இருக்கு. ஒரு சாதாரண பால்னு இருக்கிற மாதிரி ஆரம்பிக்கும். ஆனா ஒரு நாளைக்கு இந்தியாவில பாலோட தேவை எவ்வளோ, அதுல இருந்து கிடைக்கிற வருமானம் எவ்வளோ அப்படின்னு இருக்கிறது வெளிநாட்டு கம்பெனிக்காரன்னு தெரியுது. அதுக்கு அவன் பண்றதுதான் இந்த ஜெர்சி பசு இந்த மாதிரி. அதுக்கு தடையா இருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டுல வளர்க்குற காளை. இது எப்படி தடையா இருக்கு அப்படின்னா, இந்த காளைகளை வளர்க்குறவங்க அதுக்கு மட்டும் யூஸ் பண்றது கிடையாது. இந்த காளைகள் வந்து நாட்டு பசுவோட சேர்றப்போ அதுக்கு அடுத்து வர்றது நாட்டு பசுவோ நாட்டு காளையோ இன்னும் நல்ல வீரியமா இருக்கும். ஆக மொத்தம் ஒரு பரம்பரையா அந்த நாட்டுக்காலை நாட்டு பசு அப்படின்னு வர்றது சரியான முறையில் இருக்கும். இதுல இருந்து கிடைக்கிற பால் நமக்கு ரொம்ப நல்லது, நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. ஆனா அவங்களுக்கு அது தேவையில்லை. அவங்க நாட்டுல இருக்கிற பாலை இங்க கொண்டு வரும். ஆல்ரெடி இப்போ கொக்கோ கோலா வியோன்ற பேர்ல பாலையே கொண்டு வந்துட்டாங்க. அக்வாஃபிடான்ற பேர்ல பிஸ்லரின்ற பேர்ல நம்ம கிட்ட இருந்து 7 பைசாவுக்கு 1 லிட்டர் தண்ணியை எடுத்துட்டு நம்ம கிட்டே 20 ரூபாய்க்கு விற்கிறோம். அதையும் நம்ம பெரிய பந்தான்ற பேர்ல அப்படின்னு சொல்லி குடிக்கிறோம். ஏதோ ஒரு ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அதை குடிக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளும் கோக் பெப்சின்னு இருக்கிறத குடிக்கிறோம். நாளைக்கு இதே மாதிரி தான் வியோவுக்கும் நமக்கு ஏதோ ஒரு சூப்பர் ஸ்டார் வருவாரு, இல்லை ஏதோ ஒரு சினிமா ஸ்டார் வருவாங்க. அவங்க எடுத்து இதை குடிங்க அதை குடிங்கன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். நம்ம இந்த சினிமா ஸ்டார்ஸ்க்கு பின்னாடி போறது, இந்த சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு பின்னாடி போறது, இந்த அடுத்து யாரு சினிமா வர போறாங்க, யார் அமைச்சரா வர போறாங்கன்றத பார்த்துக்கிட்டு இருக்க இதே நேரத்துல இதை திசை திருப்பிக்கிட்டு இருக்க இந்த மீடியாக்களை பார்த்துட்டு இருக்க அதே நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய பண்பாடை நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கலாச்சாரத்தை நம்ம ஏற்கனவே வேட்டி சட்டை சேலை அப்படின்றதுல இருந்து போயிட்டு ஜீன்ஸ் டிஷர்ட் அப்படின்னு இருக்கிறபடி நம்ம ஏற்கனவே வந்துட்டோம். கலராண்டான்னு இருக்கிறதே கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடுத்து நாட்டு பசு அதுல இருந்து கிடைக்கிற பாலை குடிக்கிறதே நம்ம கேவலமா நம்ம நினைப்போம். இதுதான் இவங்களுடைய முதல் குறிக்கோள். நம்மளை வச்சே நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்துறது தான் இவங்களுடைய முதல் குறிக்கோள். அதான் இப்போ அடுத்து பொங்கலுக்கு கட்டாய விடுமுறை இல்லைன்னு இருக்கிறதே வந்திருக்குது. நாளைக்கு என்னன்னா பொங்கலையே விடுமுறை இல்லைன்னு சொல்லுவாங்க. மாட்டு பொங்கல்னால அதுக்கும் மிருகவதைன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் வருவான், அதுக்கு ஒரு பெட்டிஷன் போடுவான், உச்ச நீதிமன்றத்தில் போட்டு போவான். அவனுக்கு அசால்ட்டா ஒரே இதுல தடைன்னு சொல்லுவாங்க. மாட்டு பொங்கல் தடை. நம்மளால என்ன பண்ண முடியும்? 22,000 பேர் சேர்ந்துருக்கிறாங்க. 2000 3000 தான் வருவாங்கன்ற மாதிரி எத்தனையோ பேர் நினைச்சாங்க. 22,000 பேர் ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விஷயத்துக்காக, நம்ம அடையாளத்தை அழிக்க நினைச்சிருக்கிற ஒரு விஷயத்துக்காக அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்றதுக்கு ஒரு அமைப்பு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, பீட்டா. அதுக்கு அந்த பீட்டாவுக்கும் இந்த ஜல்லிக்கட்டுக்கும் என்னதான் சம்மந்தம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சிருக்கலாம். ஸ்பெயின்ல பாத்தீங்கன்னா காலசண்டை அப்படின்ற நீங்க கூட நிறைய பார்த்துக்கலாம், நிறைய டிவில இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கலாம். ஒரு காலமாடை வச்சு இந்த மாதிரி சவுத்துணியை வச்சு சண்டை போடுவாங்க. கடைசி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காலமாடை ஒரு பெரிய வாழை எடுத்து குத்தி கொலை பண்ணுவாங்க. கேட்டா அதுதான் கருணை, அதுதான் அந்த விளையாட்ட பாரம்பரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்பெயின்ல நடக்குது. இதே மாதிரி ஏகப்பட்ட நாட்டிலே ஏகப்பட்ட இது நடந்துட்டு தான் இருக்கு. ஸ்பெயின்ல இதே மாதிரி பீட்டா வந்து ஒரு பெட்டிஷன் போட்டாங்க, தடை பண்ணணும். ஆனா அடிச்சு விரட்டி அனுப்பிட்டாங்க. காரணம் ஸ்பெயின்ல இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அவங்க மேல இருந்த அரசாங்கம்.
இந்தியே படுகொலை செஞ்ச தமிழே கூட கிடையாது, தமிழே இருக்கிற மாதிரி. நீங்க தடை பண்றது வீர விளையாட்டு இல்ல, எங்களுடைய அடையாளம், எங்களுடைய மரபு, எங்களுடைய தமிழ் கலாச்சாரம், எங்களுடைய வீரம், ஒவ்வொருத்தையும் நீங்க தடை பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதை பத்தி எந்த மீடியாவும் பேசுறது இல்லை. காரணம், எல்லாருக்கும் அவங்க என்னன்னா, ஒண்ணு ஒரு அரசியல்வாதி அடுத்து யார் வரப்போறா அப்படின்றத பத்தி பேசுவாங்க, இல்லைன்னா அடுத்து ஏதாவது ஒரு சினிமா நடிகர் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆவாரா, இல்ல அடுத்த படத்துல 100 கோடி எடுப்பாரா, 200 கோடி எடுப்பாரா, அதை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க இந்த மீடியா. 4500 பேர் இருக்கிற நடிகர் சங்க தேர்தலை 12 மணி நேரத்துக்கு நேரடியாக டெலிகாஸ்ட் பண்ண முடியும் உங்களால. 22,000 பேருக்கு மேல நேரடியா மெரினாவில் கூடுனா இளைஞர் பட்டாளத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட பேச முடியல. காரணம் என்ன? ஏன்னா உங்களுக்கு, ஏன்னா நம்ம மக்கள் தான். நீ மாறணும்னு நினைச்சேன்னா, உலகத்தை மாற்றணும்னு நினைச்சேன்னா, ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ உன்னை மாற்றணும், ஒவ்வொரு விஷயமும் ஓங்கிட்ட இருந்து மாறணும். நம்ம மாறாத வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மாற மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் மாறணும்னு நினைப்போம். இன்னைக்கு 22,000 பேர் மெரினாவில் கூடியிருக்கிறாங்க, நாளைக்கு 50,000 பேர் கூடுவாங்க. இங்க தேர்ந்தெடுக்கப்படுறவங்க சரியில்லைன்னா தேர்ந்தெடுக்கிறவங்க சரியில்லைன்னு தான் இருக்கும். நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்க சரியா இருக்கட்டும், இல்லாத பட்சத்துல நம்மளே தேர்ந்தெடுக்கப்படுகிறவங்களா இருக்கட்டும். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு போய் சேருன்னு தெரியாது, இதுக்கடுத்து இந்த மாதிரி எத்தனை வீடியோ வரும்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிற ஆசைப்படுறேன், நம்ம கண்டிப்பா மாத்தணும் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும். வணக்கம்.